ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மலேசியா ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்டிங் ஐலாண்ட் போகிறது தான். இன்றைக்கி அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஒரு லென்த்தியான வீடியோ தான், ஏன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த ஐலாண்டில் இருக்குது. ரொம்ப என்ஜாய்புல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டு எல்லாருமே ஒரு பஸ் வச்சு தான் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போயிட்டுருக்கோம். பாருங்கள், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஜாலியாக இருந்ததுன்னா செம்ம ஒரு பிளேஸுன்னு தான் சொல்லணுங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூப்பரான வீடியோ அப்படின்னு சொன்னேன்ல, அது அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப என்ஜாய்புல்லாக இருந்துச்சு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினாலிட்டியான வாய்ஸில், அதாவது ஒரிஜினாலிட்டியாக அந்த இடத்துல நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ரவுஸ், அந்த சத்தத்தோடு அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அங்கே போயாச்சு பாருங்கள். அங்கே போய் நம்ம ட்ரெயினில் போயிட்டு அங்கே போய் அந்த பிளேஸ்க்கு போயாச்சு. போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரோப் கார் அந்த பெஞ்சில் வந்து ஏறியாச்சு. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் உட்கார முடியுதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மலை மேலே போகணுங்க. செம்ம பிளேஸுங்க இது, வேறு லெவல். யார் மலேசியா சைடு போனாலும் அந்த பக்கம் போனால் ஜென்டிங் ஐலாண்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ என்ஜாய்புல்லாக இருந்துச்சு. சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நாங்களே ஒரு செகண்ட் நம்ம எங்கடா நம்ம உலகத்தில் தான் இருக்கோமா, சொர்க்கத்துக்கு போயிட்டோமா அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். என் குட்டியோட பாருங்கள் வாள் கேமராக்குள்ளேயே வந்துடுவாங்க போல். எல்லாருமே சுற்றி வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. போகிற வழி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் மேலே போக தான் இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நார்மல் கிளைமேட் தான் இருக்குது. லைட்டாக மழை தூரிகிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் நார்மல் கிளைமேட் தான் இருக்குது. மேலே போகும்போது இன்னும் செம்மையாக இருக்கும் பாருங்கள். அங்கே ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட்டையே வந்து அந்த ரோடையே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய காட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக க்ளீனாக பார்க்குறக்கே அழகாக இருக்குது. மவுண்டெயினில் நார்மலாக இருக்கிற ரோடு தான், ஆனால் அந்த ரோடே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. சைடில் போகிற ரோப் கார்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே மலை சாரல் வீசிகிட்ருக்கு. செம்மையான கிளைமேட்டுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியூ பாருங்கள். அப்படி நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஜென்டிங் ஐலாண்டில் பாதி தூரத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. அதுதான் இந்த பிளேஸு. இங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு புத்தர் சிலை எல்லாமே இருக்கும், எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஐலாண்ட் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே போனோன்னா நம்ம அந்த ரோப் கார் விட்டு நம்ம இறங்கிடலாம். இறங்கி நம்ம உள்ளே போய் நம்ம எல்லாமே பார்க்கலாம். பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு. வாவ், பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. சூப்பரான கிளைமேட் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட் இருக்கிற டைமிங்காக போச்சு, அதனால தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு கோயிலுங்க. இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போயிருந்தோம். கிளைமேட் பாருங்கள் எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நின்று ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்தா சிலை இருக்கும், ஸ்டாச்சு, ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. கோயிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு க்ளீனாக ஒரு பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் பாருங்கள், சிஸ்டர் பொண்ணு தான். எல்லாருமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பீஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு பிளேஸ், நல்ல கிளைமேட்டியாக, ஒரு நல்ல மழை அப்படியே சிலு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டாச்சு பக்கம் தான் போயிட்டுருக்கோம். வாங்க, எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், நல்ல கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள்
இந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து அவர் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அவங்க தான் வந்து இந்த மவுண்டெயினை வந்து கண்டுபிடிச்சி இந்த பிளேஸ் வந்து இந்த ஜென்டிங் ஐலாண்டை வந்து உருவாக்குனது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் தான் அவரோட ஸ்டாச்சு தான் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாருங்கள், கிளைமேட் எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம பிளேஸ்ன்னு தாங்க சொல்லணும். இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம போகும்போது இன்னும் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்படி இருந்ததுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாயபுளாக இருக்கும். எனக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த லென்த்தியான வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ நம்ம அந்த ஸ்டாச்சு இருக்கிற பக்கம் அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு இருக்குது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரிசையாக நிறைய சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் இருக்குது. அந்த எல்லா ஸ்டாச்சுஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாருமே நின்று போஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி நாம் நின்று நிறைய பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நின்று எடுத்தாங்க. எங்கள் குட்டியும் பாருங்கள் எல்லாருமே எடுத்தாங்க. தங்கச்சி பையன்தான் அவன் எடுத்துகிட்டு இருக்கான். இது வந்து புத்தா ஸ்டாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா பிளேஸ், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த புத்தா ஸ்டாச்சு கிட்டே பார்த்திங்கன்னா நின்று எல்லாருமே ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஐலாண்ட் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காரில் தான் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போகணும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம ஏறி உட்காந்தாச்சு. இதுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஃபுல்லாக க்ளவுட்ஸாக பார்த்தா பனி பெய்யுது. அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ரூப்காரே தெரியலைங்க, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க கிளைமேட்டு. உள்ளே தான் அந்த வந்து கிளாஸ் இதுக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்னஸாக இருக்குது. இத்தனைக்கும் எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி தான் ஃபுல் ஸ்லீவ் மாதிரி தான் போட்டிருந்தோம். அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு. செம்ம பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வர பில்டிங்கெல்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஐலாண்டை நம்ம டச் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்கிறதே எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. வேறு லெவல் தான் சொல்லணும். கீழே ஸ்ட்ரீட்டெல்லாம் பாருங்கள், ரோடு எப்படி இருக்குன்னு. வந்தாச்சு. குட்டீஸ் எல்லாம் பயப்படுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கா. பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி உட்காந்துட்டாங்க. சிஸ்டர் பொண்ணு தான், கண்ணை மூடி உட்காந்துட்டாங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு. செம்ம பிளேஸு. மேலே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே பெரிய ஒரு மாலுங்க. ஃபுல்லாக நிறைய இருக்குதுங்க, நிறைய சுற்றி பார்க்குறக்கு நிறைய இருக்குது. நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த மாலில் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரானோன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கோக் கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ அன்லிமிட்டெட் தான், எவ்வளோ வேணும்னு நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மாலில் ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே பார்க்கலைங்க, ஏன்னா இங்கே பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலாண்டுக்குள்ளே பூந்துடலாம். அங்கே போய் நம்ம நிறைய கேம்ஸு, வாட்டர் கேம்ஸு, ட்ரை கேம்ஸு, எக்கச்சக்கமான கேம்ஸு, ஷோஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நிறைய ஷோ மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அந்த ஷோவில் எல்லாம் என்னென்ன நடக்குது, என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டியோட சவுண்டோடையே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நான் எதுவுமே வாய்ஸே கொடுக்கல. பாருங்கள், செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்க்ரீனு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஷோஸ் பார்க்குற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல ஒரிஜினாலிட்டியாக அவங்க என்னென்ன இருக்குது, நாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம், எவ்வளோ நம்மளோட இது எல்லாமே நீங்களும் பார்க்கணுங்கிறக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஷ் ஸ்டாச்சுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அழகாக இருக்குல்ல. டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு சின்ன விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பாருங்கள் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க, எல்லாம் கேங்காக. நாம் எங்கே போனாலும் அந்த இடத்துல நாம் தனியாக தெரியுவோங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ நம்ம உள்ளே ரீச் ஆகிக்க போகிறோம். போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஜென்டிங் ஐலாண்டோட உள்ள கேம்ஸ் இருக்கிற ஏரியாங்க. நாம் போகிற டைமில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக இது இல்லை, க்ளவுட்ஸ் இல்லை. பார்த்திங்கன்னா பனி அந்தளவுக்கு பேயலை. அதுக்கப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2-3 கேம்ஸ் தான் விளையாடிருப்போம். அப்போவே செம்ம ஃபீல் ஆகி போயிடுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் ஒரு
கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களே நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நம்ம உள்ளே ரீச் ஆயாச்சு, உள்ளே போயிட்டுருக்கோம். நீங்களே பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலேயும் ரோப் கார் போயிட்டுருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸு பாறைகள் இருக்கிற மாதிரி, அதிலே வந்து ஆர்டிஃபிஷியலாக பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. வாங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷாப்ஸுங்க, டாய்ஸு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டாய்ஸ்னாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லா டாய்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. பக்கம் பாருங்கள், கேம்ஸ் எல்லாம் பாருங்கள். 1-2 காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே இருக்குது பாருங்கள், அந்த கேம் தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் விளையாட போகிற கேமு. பாருங்கள், வராங்களா? ஆஹா, சூப்பராக இருக்கா? இதில் பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியலிங்க, ஆனால் உட்காந்ததுக்கப்புறம் சாமி வேறு லெவலுங்க. ரொம்ப தூரம் போய் வருது. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனி பெய்கிறதுனால ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குங்களா, எங்கேயோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் நான் எப்படி என்னால் இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ நேரம் எல்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா என் சிஸ்டர்ஸு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கேம்ஸ் எல்லாமே விளையாடுனாங்க. நான் கொஞ்சம் கேம்ஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 5 to 6 கேம்ஸ் தான் நான் விளையாண்டேன். என்னால் எல்லா கேம்ஸும் என்னால் விளையாட முடியல. எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கேம்ஸ்னால் பயங்களா, அதனால் நான் மேக்ஸிமம் கேம்ஸ் போகல. 5 to 6 கேம்ஸ் தான் நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அதனால தான் இத்தனையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட முடிஞ்சிச்சு என்னால். சிஸ்டர்ஸு, குட்டீஸு எல்லாருமே எல்லா கேம்ஸுக்கும் போனாங்க. அங்கே பாருங்கள் சாமி, செம்ம என்ஜாய்பிள் தாங்க. செம்மையாக இருக்குது. கிளைமேட் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், நமக்கு காலே நிற்கலை. சூப்பராக இருந்துச்சு. ஒரு டான்ஸ் போடணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதோ என்னமோ எனக்கு தெரில, ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக பனி பெஞ்சிட்ருக்குங்க. அப்படியே சிலுன்னு தூரலே தான், மழை ஃபுல்லாகவே பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. யாருமே ரெயின் கோட் வந்து கழட்டுற மாதிரியே இல்லை, எல்லாருமே ரெயின் கோட் போட்டே தான் இருந்தோம். செம்ம என்ஜாயபுளாக இருந்துச்சுங்க. சூப்பரான ஒரு பிளேஸ்னு சொல்லணும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. இப்படி தான் இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு. செம்ம ஃபீல் தான் சொல்லணும். அங்கங்கே ஓடி போய் ஸ்டில்ஸ் எடுக்கிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இதில் இன்னும் ஒரிஜினாலிட்டியான இதுக்கு வரப்போகுது பாருங்கள். தண்ணியில் போயிட்டுருக்கா. அண்ணா சூப்பர்ண்ணா. சரி, நீங்கள் தான் இது நல்லா இருக்குது. சூப்பராக எனக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணலாம். எப்படி நம்ம ஃபீல் பண்ணதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த இடத்துல நேச்சுரலாக இருக்கிற அந்த சவுண்டே அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் கசகசன்னு எல்லாருமே கூட பேசியிருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. அதனால் எல்லாமே மிங்கிளாக வந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினாலிட்டியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக அதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சு நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து நான் நெக்ஸ்ட்டு வேறு கேம்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் பின்னாடி எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள். சாமி, எங்கேயோ ஒரு வேற்று உலகத்தில் நம்ம இருக்கிற மாதிரி அப்படி தான் தெரியுது. இந்த ஜுராசிக் பார்க்கில் வந்து இப்போ ஒரு படத்துல எல்லாம் வரும் இல்லைங்களா, நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வேறு இடத்துக்கு நம்ம தப்பிச்சு போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு வேற்று உலகத்தில் ஒரு இதில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இதே தெரியல, அவ்வளோ ஒரு எதுவுமே சொர்க்கத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் ரீல்ஸ் கூட அந்த மாதிரி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து டீ ஷாப்புங்க, அங்கே இருக்கிற டீ ஷாப்பு. அது முடிச்சுட்டு இப்போ அதுக்குள்ளே போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அதுவும் சூப்பராக இருக்குது, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே போனால் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். த்ரில்லராக இருக்கும் அதுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ஒரு 3D எஃபெக்டில் உள்ளே போகும்போது எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்களேன். இது சூப்பராக இருக்கு இல்லையா?
நாம் வந்து என்னன்னே நினைக்கல. சரி உள்ளே எப்படி இருக்கும், நாம் பாட்டுக்கு ஒரு அசால்ட்டான உள்ளே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தா உள்ளே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து ஃப்ளோரசன் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம்னா அது அப்படியே பிரைட் போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்து தான் அவங்கள வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு. அதுக்குள்ளே அவங்க கேமை முடித்து வெளியிலே வந்துட்டாங்க. ஆனால் இது செம்ம கேமுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வீடியோ தான் என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. முடிச்சுட்டு அடுத்தது ஒரு ப்ரோக்ராமுங்க. அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரிஜினாலிட்டியாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஒரிஜினாலிட்டியான அந்த சவுண்டோடு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாய்ஸ் கொடுக்கல அந்த பிளேஸில். இந்த மாதிரி எல்லாம் வந்து உட்கார மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், அழகாக இருக்குது. குட்டீஸ் உட்கார்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஷோங்க, இது வந்து குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஷோ தான். சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் உட்கார இடம், சூப்பராக இருக்குல்ல. வாங்க ஷோவை பார்க்கலாம். சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், அதுக்குள்ளேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அதுக்குள்ளே தான் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு 2-3 ஷோஸ் தான் பார்த்தோம். பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷோ. ஆனால் வீடியோ வந்து அலௌடு பண்ணிட்டாங்க. கொஞ்சோண்டு மட்டும் காட்டிட்டு நான் கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் முடியும் போதே பார்த்தீங்கன்னா டைம் ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்க எப்படி தான் வருது பாருங்க. அடாடாடாடா, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம இப்போ வெளியில் கிளம்பியாச்சு, அவ்வளோதான். அதோட டைம் வந்து க்ளோஸ்டு. இதுக்கு மேலே அங்கே டைம் முடிஞ்சு. நம்ம ஓரளவுக்கு எல்லா கேம்ஸும் ஓரளவுக்கு பண்ணணும். வெளியில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாலில் வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதை நம்ம எதுவுமே பார்க்காம போயிருந்தோம். அங்கே எல்லாமே கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாமே வந்து எல்லா ஷாப்ஸையும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நின்று ஸ்டில்ஸ் எடுக்கிறது, இதெல்லாமே. அதுக்கப்புறம் தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு தான் கிளம்பி வந்தோம். அந்த 1 டே வீடியோ தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தோம்ல, அந்த இடம் பார்த்திங்கன்னா கேஷினோங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் அங்கே வந்து மொபைல் அலௌடு இல்லை, கேமரா அலௌடு இல்லை. முன்னாடி என்ட்ரன்ஸில் மட்டும் நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். செம்மையாக இருந்துச்சு கேஷினோ. செம்ம பிளேஸுங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக யார் அந்த பக்கம் போனாலும் இந்த பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான என்ஜாயபுளான ஒரு இடம் தான் நம்ம சொல்லணும். ஜென்டிங் ஐலாண்ட் மட்டும் இந்த ட்ரிப்லேயே பார்த்திங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட் போன ட்ரிப்னால தான் எங்களால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்க. அவ்வளோ ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ரோப் கார் ஏறியாச்சு, இறங்கிட்டுருக்குறோம். பாருங்கள் நைட்டு வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், லைட்டிங் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நேரம் தான் எடுத்தேன், அதிகமாக எடுக்கல. மழை தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இறங்கியாச்சு. நான் ரூம் போயிடலாம். இந்த டே இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து கோலாலம்பூர் வீடியோ வந்து இன்னும் இருக்குது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னால் வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு டைமிங் பற்ற மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கோலாலம்பூர் வீடியோவில் வரேன். டாடா, பை பாய்.